வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்களே, இந்த இனிய காலை வேளையில் வேதாத்திரிய கருத்துக்களை நமக்குள் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் ஐடி நிர்வாகத்தினருக்கும் மேலும் இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள டாக்டர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கு நன்றினை கூறி இந்த நிகழ்வினை நாம் தொடங்குவோம். அன்பர்களே, வேதாத்திரியம் ஒரு சிறந்த யோகக்கலையை நமக்கு அளித்திருக்கிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சுமார் 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து ஒரு தனி மனிதனும் சமுதாயமும் நாடும் உலகமும் அமைதி பெறுவதற்கான வழிமுறைகளை தொகுத்து வழங்கியுள்ளார்கள். அவ்வாறு அவர்கள் தொகுத்து வழங்கும் பொழுது இது அனைவராலும் எளிதாக பின்பற்றும்படி இருக்க வேண்டும், காலத்தால் மாறுபடாமல் இருக்க வேண்டும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போகுவதாக இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளாகவே தனது கருத்துக்களை முழுமையாக ஆராய்ச்சி செய்து தான் நிறைவு பெற்ற பிறகு இதை எழுத்தின் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் உலகுக்கு 1958 ஆண்டு முதல் வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படி வேதாத்திரி மகரிஷி என்ன கருத்துக்களை சொன்னார், என்ன பயிற்சிகளை நமக்கு கொடுத்துள்ளார், நாம் சிறப்பாக வாழ்வதற்கு என்று சிந்திக்கும் பொழுது அந்த வேதாத்திரியத்தின் சாராம்சத்தை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில். அப்பொழுதுதான் நாம் செய்யும் பயிற்சிகள் மீது நமக்கு முழு ஈடுபாடு வரும். ஈடுபாட்டுடன் தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும் பொழுதுதான் அது நம் வாழ்க்கையில் நல் விளைவாக மாற்றம் பெறும். வேதாத்திரியத்தை முறையாக பயிற்சி செய்யும் பொழுது நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவைகளில் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேதாத்திரியத்தில் நாம் ஆழ்ந்து செல்ல வேண்டும். அகன்று உழுவதை விட ஆழ உழுவது சிறப்பு என்பது முன்னோர்கள் வாக்கு. வேதாத்திரியத்தை முறையாக கற்றுக்கொண்ட பிறகு கூட மற்றவைகளில் அதிகமாக நாட்டம் இருந்து கொண்டே இதை செய்யும் பொழுது இந்த பயிற்சிகள் முழுமையான பலனை தராது. அதனால் வேதாத்திரியத்தை
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பயிற்சிகளை செய்ய வேண்டும். பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது வேதாத்திரியம் நமக்கு நன்றாக புரியத் தொடங்கிடும். வேதாத்திரியத்தை நன்றாக புரிந்து கொண்டால் பயிற்சி செய்வது சுலபமாகிவிடும். ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் நமது வேதாத்திரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எதன் மூலம் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது எப்படி நமக்கு உடல் நலமும் மற்ற சிறப்புகளும் இயல்பாக வருகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய உலகில் சமீப காலமாக சில நூற்றாண்டுகளாக மனிதன் விஞ்ஞானத்தில் அதிவேகமாக முன்னேறிவிட்டான். ஆனால் மெய்ஞானம் அவனிடத்தில் அப்படியே வளர்ச்சி அடையாமல் தேங்கி நிற்கிறது. வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூறுகிறார், இது முதல் காரணம். மனிதகுலமே அமைதியின்றி போர் அபாயத்தால் சூழப்பட்டு உடல் மன துன்பங்களை அதிகமாக அனுபவிப்பதற்கு முதல் காரணம் அவன் வாழும் உலகில் விஞ்ஞானம் அதிவேகமாக வளர்ந்து விட்டது. ஆனால் அவனிடத்தில் இருக்கும் மெய்ஞானம் வளரவில்லை. எனவே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு, தனி மனிதனுக்கு இந்த மெய்ஞான உணர்வை அதிகப்படுத்தும் பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். தவமாக, உடற்பயிற்சியாக, காயகல்பமாக. அப்ப என்னிடத்தில் அந்த மெய்ஞானம் அதிகமாகும் பொழுது விஞ்ஞான வளர்ச்சியை நான் தவறாக பயன்படுத்த முடியாமல் போய்விடும். அப்பொழுது அந்த விஞ்ஞானம் நமக்கு உதவியாக அமையும். இதை உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் தன்னிடமுள்ள மெய்ஞானத்தை வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் அந்த விஞ்ஞானத்தால் மனிதனுக்கு முழுமையான நன்மையும் உடல் ஆரோக்கியமும் அமைதியும் கிட்டும். மனிதன் போதிய உடல் நலத்தோடு நீண்ட ஆயுள் மன நிறைவோடு வாழ வேண்டுமானால் வேதாத்திரியம் கூறும் கருத்துக்கள் மற்றும் பயிற்சிகள் அவைகளை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதில் முதல் விஷயமாக உடல் நலத்தை மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப வேதாத்திரியத்தை நாம் பயிற்சி செய்யும் பொழுது உடல் நலம் எவ்வாறு நன்றாக மாற்றம் பெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். மெய்ஞானத்தில் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் நாம் எந்த அளவுக்கு நாம் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் செயல்களிலும் அளவு முறையை பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய மெய்ஞான உணர்வு கணக்கிடப்படுகிறது. உணவில், உழைப்பில், உறக்கத்தில், உடல் உறவில், எண்ணங்களில் என்று எல்லாவற்றிலும் நாம் அளவு முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டோம் என்றால்
மெய்ஞானம் பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம். சுமார் 1500 பாடல்களும் 75 நூல்களுக்கு மேலாகவும் ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகளும் மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இவைகளுடைய சாராம்சத்தை நாம் பார்க்கும் பொழுது நமது சங்கல்ப கருத்துக்களை நோக்கியே அனைத்தும் அமைந்திருக்கின்றன. எவைகளெல்லாம் நமது உடலில் இயல்பாக இருக்கும் இயங்கும் தெய்வ சக்தியை குறைக்கின்றனவோ கெடுக்கின்றனவோ அதிலிருந்து நாம் விடுபட மனதுக்கு தெளிவு வேண்டும். இயற்கையை பற்றிய தெளிவு, நம் உடலுக்கு உள்ளாக நடக்கும் விந்தைகளை பற்றிய தெளிவு, அந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள பிரிக்க முடியாத உறவு, இவைகளை நம் மனம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத காலத்திலேயே நமது முன்னோர்கள் தத்துவமசி என்ற வாக்கியத்தின் மூலம் இந்த தத்துவத்தை கூறியுள்ளார்கள். அதுவே நீயாக இருக்கிறாய். இந்த பூலகத்தில் முதல் உயிரினம் தோன்றுவதற்கு முன்பே அந்த உயிரினம் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்த பிறகுதான் இறை ஆற்றல் உயிரினங்களை தோற்றுவிக்கிறது. நாம் உட்பட மனிதனுக்கு உயிர் வாழ மிக மிக அவசியமானது பஞ்சபூதங்கள். நிலம் வேண்டும், நீர் வேண்டும், காற்று வேண்டும், வெப்பம் வேண்டும், விண் வேண்டும். இவைகள் அனைத்தும் இயற்கையில் குறைபாடில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் மனிதன் படும் உடல் மன துன்பங்களுக்கும் துயரத்திற்கும் நோய்களுக்கும் காரணம் இயற்கை இல்லை என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையில் எந்த குறையும் இல்லை. மனிதன் இயல்பாக வாழ வேண்டிய அனைத்து வசதிகளும் உள்ளன. ஆனால் எங்கு குறை வருகிறது என்றால், அவன் தனது 6வது அறிவு வளர்ச்சி அடைய அந்த இயற்கையை தரமாற்றி உருமாற்றி தனது வாழ்க்கை தேவைகளை அதிகரித்து கொண்டு பூர்த்தி செய்ய தொடங்கினான். அந்த வளர்ச்சிக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்று பெயரிட்டான். இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் அவன் வாழ்வதற்கு வேண்டிய கருவிகளின் தேவைகளும் மிக மிக அதிகமாகவே அவன் இயற்கையை விட்டு மிக அதிகமாக விலகிவிட்டான் தனது வாழ்க்கையில். மனித மனம் அதில் விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு மெய்ஞான உணர்வு கிட்டவில்லை, இருப்பதில்லை. எனவே விஞ்ஞானம் தவறாக பயன்படுத்தப்பட்டு நாட்டுக்கு நாடு போர், வீட்டுக்கு வீடு பகை, தனி மனித மனதில் 6 தேவையில்லாத குணங்கள் இவைகள் பெருகிவிட்டன. இதை சரி செய்வதற்கு நமது ஆசான் அவர்கள் மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து ஒவ்வொரு தனி மனிதனும் இதை பயிற்சி செய்யும் பொழுது அவனிடத்தில் மெய்ஞான உணர்வு அதிகமாகி
மற்ற விஷயங்களில் அவனால் இயல்பாக அளவு முறை காத்து வாழ முடிகிறது. அப்பொழுது அவன் உடல் நலம் இயல்பாக நன்றாக மாறுகிறது, மன அமைதி கிட்டுகிறது, அவனால் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நன்மைகள் கிட்டுகின்றன. மகரிஷி கூறும் தெய்வத்தையும் தெய்வ சக்தி என்பதையும் நாம் சிறிது சிந்திப்போம். பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம் என்ற வகையில் மகரிஷி அவர்கள் இதை மிக மிக எளிமைப்படுத்தி நமக்கு அளித்துள்ளார்கள். சுத்த வெளியானது தன்னிருக்கும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறை துகள்களே விண்ணாகி மற்ற 4 பௌதீகங்களாகி கோடானு கோடி பிரபஞ்ச தோற்றங்களாகி பூமியும் ஆகி, பூமியில் இந்த பஞ்ச பௌதீகங்களும் ஒரு முறையான அளவில் ஒன்றை ஒன்று கெடாதவாறு புனிதமாக இருக்கும் பொழுது உயிரின தோற்றமாகி ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலும் இவைகள் இருக்கின்றன என்பதை மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கருத்தை நாம் மறக்கவே கூடாது. அப்பொழுது மிகப்பெரிய தெய்வீக ஆற்றலே, எல்லாம் வல்ல தெய்வ ஆற்றலே என்னுள்ளாகவும் இருந்து கொண்டு நான் பிறப்பதற்கே அது காரணமாக அமைகிறது, என் வாழ்க்கைக்கு அது காரணமாக அமைகிறது. அருமையான விளக்கம் மகரிஷி அவர்கள் இந்த இடத்தில் கொடுத்துள்ளார்கள். இதை நாம் அப்படியே சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்ச அளவில் தெய்வ ஆற்றலாக, பேராற்றலாக, பேரறிவாக இயங்கும் தெய்வம் ஒவ்வொரு உயிரிடத்திலும் உள்ளாக 5 ஓட்டங்களாக, ஜீரண சக்தியாக, முறையாக கழிவுப் பொருளை வெளியேற்றும் சக்தியாக இயங்குகிறது. இந்த 2 பாயிண்ட். ஒன்று, பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்துக்கும் மூலம் தெய்வம், தெய்வ சக்தி. தெய்வத்தையும் தெய்வ சக்தியையும் பிரிக்க முடியாது, ஒன்றுக்குள் ஒன்று இணைந்தது. அர்த்தநாரீஸ்வரர் போல சக்திக்குள் சிவம், சிவனே சக்தி. அந்த தெய்வமும் தெய்வ சக்தியும் சேர்ந்துதான் பிரபஞ்ச நிகழ்வுகள், நம் பிறப்பு, நம் வாழ்க்கை, நம் உடலுக்குள்ளாகவும் தெய்வமும் தெய்வ சக்தியும் இருந்து கொண்டு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. என்னிடம் உடலில் அந்த தெய்வமும் தெய்வ சக்தியும் குறையும் பொழுது, சரியாக இயங்க முடியாத போது, அதுதான் என் உடலில் நோய், அதுதான் என் மனதில் அமைதியின்மை. அப்படியென்றால் என்னிடத்தில் அதிக நோய்கள் இருக்கின்றன, மன அமைதி இல்லை என்றால் நான் என் மனதை செயற்கையில் அதிகமாக பயன்படுத்துகிறேன். இயற்கையில் இல்லை, ஆனால் செயற்கையில் இருக்கிறது.
என்ன? பொருள், பணம், உறவுகள், புகழ், புலன்கள் மூலமாக அளவு முறை மீறி அனுபவிக்கும் வேட்கை, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நமது உடலில் உள்ள தெய்வத்தையும் தெய்வ சக்தியையும் கெடுத்து கொண்டு வாழும் முறை. இந்த இடத்தில்தான் நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் உதவுகின்றன. இந்த செயற்கை மனதை கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு. செயற்கையான விஷயங்கள் அனைத்திலும் அளவு முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டால் என்னிடம் உள்ள இயல்பான தெய்வ சக்தி சிறப்பாக இயங்கத் தொடங்குகிறது. அப்பொழுது என்னுடைய சங்கல்பமான உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இயல்பாக நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்குகிறது. இதுதான் வேதாத்திரிய பயிற்சிகளின் ரகசியம். நம்மிடம் உள்ள மெய்ஞான உணர்வு அதிகரிக்கிறது. விஞ்ஞானம் அளவு முறையோடு செயல்படுகிறது. இந்த நிலையை நாம் எட்டிவிட்டால் நமக்கு உடலில் நோய்கள் மிகவும் குறையத் தொடங்கும். நோய்களை பற்றிய பயம் விலகிவிடும். மனதில் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாகிவிடும், விஸ்டாண்டிங் பவர். அப்பொழுது நம்மால் நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மைகள் அதிகரிக்க தொடங்கும். மனிதன் இரண்டு விதமான பதிவுகளுக்கு ஆட்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒன்று சஞ்சித கர்ம பதிவுகள். இவனுடைய தாய் தந்தை, அவர்களுடைய தாய் தந்தை என்று முன்னோர்கள் என்று குறிப்பிடுகிறோம். அவர்கள் செய்த நன்மை தீமைகள் அவருக்கும் பிறருக்கும். இவைகளெல்லாம் கருமையத்தில் பதிவாகி ஒவ்வொரு தலைமுறையாக அவைகள் கேரி ஆகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையின் கருமையத்தில் சஞ்சித கர்ம வினைகள் ஏற்கனவே பதிவாக இருக்கின்றன. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு செய்யும் செயல்களும் அந்த கர்மைய பதிவுகள், சஞ்சித கர்ம பதிவுகளோடு சேர்ந்து கொள்கின்றன. அதை பிராரப்த கர்மம் என்று சொல்கிறோம். இந்த இரண்டு வினைகளும் சேர்ந்து அந்த வினைகளுக்கு ஏற்பதான் அந்த மனிதனின் வாழ்வில் இன்பம், துன்பம், அமைதி என்பது வரத் தொடங்குகிறது. மகரிஷி அவர்கள் நம்முடைய சஞ்சித கர்ம வினைப்பதிவுகளை நாம் பார்க்க முடியாது, கணக்கிட முடியாது. அதே போல தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த தீவினை பதிவுகளும் நம்மால் முழுமையாக கண்டுபிடித்து விட முடியாது. எனவே அந்த பதிவுகளிலிருந்து விடுபட நமக்கு மேல்பதிவு பிராயச்சித்தம், அடியோடு அழித்தல் என்பதை தீர்வாக அளிக்கிறார். இதை நாம் மறக்கவே கூடாது.
நம்மிடமுள்ள வினைகளை பற்றி நமக்கு தெரியாது. எனவே தொடர்ந்து நம்மால் இந்த பிராயச்சித்தம், மேல்பதிவு இரண்டையும் பயன்படுத்த முடியும். எப்படி ஒரு தேவையற்ற விதை வளரக்கூடாது என்றால் அந்த விதையை மண்ணில் போட்டுவிட்டு அதன் மேல் சற்று சிமெண்ட் கலவையை போட்டுவிட்டால் அந்த விதை இருக்கும், ஆனால் அந்த விதை வளர்ந்து மலர்ச்சி பெற முடியாது. எனவே நம் கருமையத்தில் இருக்கும் தீய வினைப்பதிவுகளை தவங்களின் மூலமாக மேல் பதிவாக அந்த தெய்வ சக்தியை போடும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தீய வினைப்பதிவுகள் மலர்ச்சி அடையாது. மேலும் பிராயச்சித்தம் என்ற அடிப்படையில் துன்பப்படுகிறவர்களுக்கு நம்மாலான உதவிகளை எப்பொழுதும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அது பிராயச்சித்தம் என்ற முறையிலும் அதிலிருந்து எளிதாக விடுபட முடியும். அடியோடு அழித்தல் என்பது மகான்களுக்கு மட்டுமே சாத்தியம். துறவறம், இல்லறம், இரண்டு வார்த்தைகளை நாம் மறக்கவே கூடாது. துறவரத்தில் இருப்பவர்கள் அடியோடு அழித்தல் என்பது தொடர்ந்து சுத்த வெளியிலேயே மனதை செலுத்தி இந்த உலக விவகாரங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று மனதை அதில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுடைய தீய வினைப்பதிவுகள் கரைந்து விடுகின்றன அந்த சுத்த வெளியில். அது துறவிகளுக்கும் துறவரத்துக்கும் பொருந்தும். ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் பொருள் ஈட்ட வேண்டும், தனது தாய் தந்தை தனது குழந்தைகளை உதவி செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு மிக வசதியானது இந்த மேல்பதிவும் பிராயச்சித்தம். காந்த தத்துவம் என்கிற அருமையான தத்துவத்தை மகரிஷி அவர்கள் அளித்துள்ளார்கள். இதை நாம் மறக்கவே கூடாது. நம் மனம் ஒரு காந்தம். இந்த காந்தம் தேவையற்ற தீய வினைப்பதிவுகளால், கருமையத்தில் இருக்கும் தீய வினைப்பதிவுகளால் களங்கமுற்றிருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது. அதை ஜீவகாந்தம் என்று கூறுகிறோம். இந்த களங்கமுற்ற ஜீவகாந்தம் மூளையின் வழியாக மனமாக, எண்ணங்களாக செயல்படும் பொழுது நல்ல எண்ணங்கள் குறைந்து தேவையற்ற எண்ணங்களே அதிகமாக நிற்கும். எனவே தேவையற்ற செயல்களை செய்து அதன் விளைவாக உடல் மன துன்பங்களை அனுபவிக்கும் நிலை ஏற்படும். மனம் என்பது ஒரு காந்தம். அதே போல பிரபஞ்சத்தில் இருக்கிறது வான்காந்தம் என்று கூறுகிறோம். சந்திரன், சூரியன், நவகோள்கள், பிரபஞ்சம், பஞ்ச பௌதிகங்கள், இவைகளிலிருந்து வருவது தூய தெய்வீக வான்காந்தம் என்று கூறுகிறோம். இப்பொழுது நம் மனமாகிய களங்கமுற்ற காந்தத்தை தூய காந்தத்தோடு இணைத்து இணைத்து பழக பழக நம் மனமாகிய ஜீவகாந்தமும்
அந்த தெய்வ சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு தூய்மை அடைந்துவிடும். அப்பொழுது நம் உடலில் இயல்பாக இருக்கும் தெய்வம், தெய்வ சக்திக்கு நம் மனம் இடையூறாக அமையாது. அந்த மனிதனுக்கு உடல் நலமும் நீண்ட ஆயுளும் மன அமைதியும் இயல்பாகிவிடும். எனவே இந்த காந்த தத்துவத்தை நாம் மறக்கவே கூடாது. எதை நம் மனமாகிய காந்தம் ஆழ்ந்து நினைக்கிறதோ, அடிக்கடி நினைக்கிறதோ, அதன் தன்மையாக நம் மனம் மாற்றம் பெறும். இந்த தத்துவம்தான் நம் வாழ்வின் உயர்வுக்கு அடிகோலாக மாறுகிறது. மற்றபடி எவ்வளவு நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டாலும், படித்தாலும், கேட்டாலும் அது நிலைத்து நிற்காது. தவத்தினால் மட்டுமே நிலையான மாற்றத்தை நாம் பெற முடியும். அந்த தவத்தை மிக மிக எளிமைப்படுத்தி விஞ்ஞானமாக்கி எளிமையாக கொடுத்த ஒரே மகான் வேதாத்ரி மகரிஷி ஆவார்கள். எனவே தொடர்ந்து நாம் இந்த தவ பயிற்சிகளை விட்டுவிடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் தவம் செய்ய செய்ய நம் மனமானது உயர்வு பெறுகிறது. நம்மையும் அறியாமல் நாளடைவில் நமக்கு இதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் உண்மையான தெய்வ ஆற்றல் என்பது நன்கு புரிந்துவிடும். அதுவரையிலும் பழக்கத்தால் வந்த இறை வழிபாட்டை நாம் விட்டுவிட தேவையில்லை. சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகளையும் பின்பற்றுவோம். ஆனால் விளையாட்டாக, சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக. அதனால் எவ்விதமான உயர்ந்த பலன்கள் இல்லை. மிகுந்த பலனளிக்கும் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், இதில் மிக மிக முக்கியத்துவம் அதிகமாக நாம் கொடுக்க வேண்டியது தியானத்திற்கு முதலில், பிறகு காயகல்பம், பிறகு உடற்பயிற்சி. தவத்தை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுடைய மனம் மேம்பட்டு யாரும் சொல்லாமலே அவர்கள் உடற்பயிற்சியை செய்ய தொடங்கி விடுவார்கள். ரெகுலராக காயகல்பத்தை யாரும் சொல்லாமலே செய்வார்கள். மன மாற்றம்தான் மிக மிக அவசியம் வேதாத்திரியத்தில் நிலைத்து நிற்பதற்கு. அதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் மன்றத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து பயிற்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் வேதாத்திரியத்தை தவிர மற்ற கருத்துக்களை, அது உயர்வான ஆன்மீக கருத்துக்களாக கூட இருக்கலாம், அதில் அதிகமாக ஈடுபடக்கூடாது. அவைகள் அதில் அதிகமாக ஈடுபடும் பொழுது வேதாத்திரியத்தின் குவாலிட்டியை அது குறைத்துவிடும். ஒரு விரதம் போல நல்ல குரு கிடைத்துள்ளார், விஞ்ஞான விளக்கங்களோடு இதை நன்றாக நான் புரிந்து கொண்டு விட்டேன்,
தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டு மற்ற விஷயங்களில் வரும், வாழ்க்கையில் வரும் துன்பங்களை ஏற்று சகித்து கொண்டு இந்த பயிற்சியை விடாமல் செய்வேன் என்ற வகையில் சமுதாயத்தில் பெரும்பாலானோர் வேறு மார்க்கமாக உள்ளனர். அதில் குறை கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சிறந்த மார்க்கம் இது. சமீபத்தில் சனி பெயர்ச்சி ஏற்பட்டது. திருநள்ளாறில் கட்டுக்கடுங்காத கூட்டம். திருநள்ளார் சென்று ஸ்பெஷல் தர்ஷன் பண்ணி என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நவக்கிரகங்களின் தோஷங்களிலிருந்து நாம் விடுபட, தோஷங்கள் என்றால் அந்த ஆற்றல் குறைவாக இருப்பதனால் நமது வாழ்க்கையில் நேரிடும் உடல் மன துன்பங்கள் விடுபட அற்புதமாக பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்துள்ளார்கள். இருந்த இடத்திலேயே எந்த பொருள் செலவும் இன்றி, அலைச்சலும் இன்றி ஆழ்ந்து இந்த தவத்தை அடிக்கடி செய்வதன் மூலம் நவக்கோள்களும் நமக்கு நன்மை தரும் நவக்கோள்களாக மாறிவிடும் நாளடைவில். அதனால் ஜாதகத்தை தூக்கி கொண்டு எந்த ஜோதிடரும் செல்ல வேண்டிய அவசியமில்லை, எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. இறைவனும் இறை ஆற்றலும் இந்த உலகுக்கே பொது. சூரியன் உலகுக்கே பொது. சந்திரன், கோள்கள், பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம், சுத்தவெளி அனைத்தும் உலகுக்கே பொது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஏற்படுத்தினார்கள். எது உலகுக்கே பொருத்தமாக இருக்கிறதோ அதுதான் சிறந்த முறை. ஒரு குழுவினருக்கோ ஒரு தனிப்பட்ட சமுதாயத்திற்கோ பயன்படும் எல்லாம் எல்லை கட்டியவை. எனவே நன்கு மனதை விரித்து இந்த வேதாத்திரிய கருத்துக்களை மேலும் மேலும் சிந்தனை செய்து உள்வாங்கிக் கொள்வோம். அந்த உள்வாங்குதலோடு பயிற்சியின் புனிதத்துவத்தை உணர்ந்து மனம் தளராது நம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைத்து கொண்டு தொடர்ந்து தவத்தினை செய்வோம். தவத்தின் மூலம் நேரடியாக நம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உடனடியாக வந்து விடாது. கர்ம வினை பதிவுகள் என்று சொல்றோம், கருமைய பதிவுகள் என்று சொல்கிறோம். அவைகளெல்லாம் மிக மிக ஆழமானவை. பெரும்பாலான சிக்கலை துன்பங்களை நீக்குவதற்கு நாம் செயல்பட வேண்டும். மிக மிக முக்கியம். எதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது எதில் உயர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதில் நாம் செயல் ஆர்வத்தை காமிக்க வேண்டும். அந்த செயலில் நாம் முழுமையாக ஈடுபடும் பொழுது தெய்வத்தின் அருளும் அதற்கு துணை நின்று அதனுடைய விளைவு நன்றாக இருக்கும். தவம் மட்டும் செய்தால் போதாது. அதற்கு பிறகு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம்
எவ்வாறு செயல் செய்து தீர்த்து கொள்ள முடியும் என்று பார்க்க வேண்டும். கடவுளே நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொள்ள முடியாது. கடவுள் நாம் மன தவ வலிமைக்கு ஏற்ப மனிதர்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் தான் நமக்கு உதவுவார். அதை நாம் புரிந்து கொண்டு அதை செயல் செய்து செயல்படுத்தி உடல் நலத்தையும் மன அமைதியையும் பெறுவோம். மேலும் நான் உடல் நலத்தோடு இருக்கிறேன், மன அமைதியோடு இருக்கிறேன் என்றால் அது மன நிறைவை தருமா என்றால் முழுமையான மன நிறைவை தராது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் சும்மா இருக்க முடியாது, செயல் செய்தே ஆக வேண்டும். இது உயிரினங்கள் அனைத்துக்கும் பொது. மகரிஷி அவர்கள் அந்த விதத்திலும் நமக்கு குறையே வைக்கவில்லை. நான் ஓரளவு உடல் நலத்தோடு இருக்கிறேன், மன அமைதியோடு இருக்கிறேன், குடும்ப அமைதியோடு இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த வேதாத்திரியத்தை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல நற்பணியை, தொண்டினை மனவளக்கலை மன்றங்களோடு இணைந்து ஒரு ஆசிரியராகி, துணை பேராசிரியராகி, பேராசிரியராகி இதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பல லட்சம் மக்களுக்கு இந்த வேதாத்திரியத்தை கொண்டு சென்று அவர்கள் உடல் நலம், மனவளம், குடும்ப நலம் இவைகளில் உயர்வதற்கு உதவி செய்வது மிகச்சிறந்த கடவுள் வழிபாடாகும். நாம் நம் உடல் நலத்தையும் மன அமைதியையும் நன்றாக வைத்துக் கொள்ளும் பொழுது அதுவே சிறந்த இறை வழிபாடாகும். பிறருக்கு அதை செய்யும் பொழுது புண்ணிய பதிவுகள் அதிகமாகி நாமும் நம் குடும்பமும் சிறப்பாக வாழ முடியும். எனவே இப்பொழுது பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நிறுத்திவிட முடியுமா என்றால் தீங்கு செய்கிறவர்கள், போர் செய்கிறவர்கள் மிக அதிகமான மன ஆற்றலோடு அவைகளை செய்கிறார்கள். இயற்கை எனும் தெய்வ சக்திதான் அவைகள் அவர்களின் மனதை மாற்றி நல்வழிப்படுத்தி அமைதியை கொண்டு வர முடியும். ஆனால் நம்மால் ஆன முயற்சியை நிச்சயம் செய்வோம். உலக அமைதிக்காக உலக மக்களை வாழ்த்துவோம். அந்த வாழ்த்து நமது கருமையத்தை தூய்மைப்படுத்தும். எனவே எந்த வகையில் பார்த்தாலும் அந்த அளவுக்கு அற்புதமான பயிற்சிகளையும் கருத்துகளையும் உள்ளடக்கியது வேதாத்திரியம். இதற்கு தடையாக இருப்பது நமது பழக்கப்பதிவுகள், சஞ்சித கர்ம வினை பதிவுகள். அவைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பயிற்சிகளை செய்வதன் மூலம் இதில் மனதை நிலைநிறுத்தி ஆழமாக சென்று நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ தொண்டு செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு
கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக வாழ்க வளமுடன். உண்மையாலம்மா, நீங்க அம்மா ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க சொன்னீங்க இல்லைங்க, இந்த தவம் செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் பயிற்சிகள்லாம் செய்யும் போது இறைவனும் துணை இருப்பார் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமாம்மா. அந்த நம் செயல்கள் எல்லாத்துலயும் அந்த இறைவன் துணையாக இருக்க வேண்டும் என்றால் நம் மனதை உண்மையான தெய்வத்தின் பால், தெய்வ சக்தியின் பால் இணைத்து இணைத்து பழக வேண்டும். அப்பொழுது நாம் செய்யும் செயல்கள் இயற்கையை ஒட்டி நன்றாக இருக்கும் பொழுது அந்த இறை ஆற்றல் அதற்கு உதவி செய்து அந்த செயல்கள் வெற்றியாக நம் உடலையும் மனதையும் அதிகம் வருத்தி கொள்ளாமல் மாற்றம் பெறும். அதற்கு பெரிதும் உதவும். வாழ்க வளம். சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். தவத்திற்கு முக்கியத்துவம். வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்க. வாழ்க வளம். தவத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தவம்தான் நம்மை உயர்த்தும். வாழ்க வளம். சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக ராஜாராம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல்ல பேசுறையா. சொல்லுங்கய்யா. ரொம்ப அருமையான தலைப்பு, நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. வேதாத்திரத்தின் சாராம்சம் நிறைய தவத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. எனக்கு 2 வினா இருக்கு. ஒன்று இப்போ வேதாத்திரியம் அப்படியே நம்ம சொல்லும் பொழுது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அவர் கொடுத்த அந்த 14 கோட்பாடுக்கு வேதாத்திரியன் அது மட்டும் பேரா, இல்லை மனவளைக்கடலை கற்றுக் கொடுக்குற அத்தனையும் வேதாத்திரியமா? வேதாத்திரியத்துல நாம் தீரியாக கற்றுக்கொள்வதை விட மகரிஷி என்ன செய்தார்களோ அதை நாம் செய்தால் சிறப்பு. மகரிஷி தான் குழந்தையாக இருந்து வளர்ந்த போது மிக அதிகமான நூல்களை எதையும் படிக்கவில்லை, வேதங்களை படிக்கவில்லை, இதிகாச புராணங்களை படிக்கவில்லை. ஆனால் அவர் மனதில் எழுந்த இறைவன் யார், ஏழை ஏன் வருகிறது, மனிதனுடைய உடல் துன்பத்திற்கு காரணம் என்ன என்பது போன்ற கேள்விகள் அவர் மனதில் எழுந்து அதற்கான விடைகளை தவத்தின் மூலமாக தேடினார்கள். அதனால் நாமும் அதே போல பேசிக்கொண்டே இருக்கவே கூடாது. பேசுவதால் மிக பெரிய பயன் இல்லை. மகரிஷியின் அந்த 14 கோட்பாடுகளை மனப்பாடம் செய்வதாலோ தெரிவதாலோ நம் மனதில் பெரிதாக எந்த உயர்வும் ஏற்படாது. மனம் என்பது ஒரு சாப்ட்வேர் போல, தான் வெளியிலிருந்து அதை மாற்ற முயன்றாலும் தோல்வியை தான் தரும். எனவே மனதின் உள்ளாக சென்று அதை மாற்றிவிட்டால் 14 கோட்பாடுகளை நீங்கள் படிக்காமலேயே அதை எழுதி விடுவீர்கள். எழுதிய பிறகு பார்த்தால் ஏற்கனவே வேதாத்திரி மகரிஷி சொல்லி இருப்பது உங்களுக்கு புரிய தொடங்கும். இப்படித்தான் அனைத்து மகான்களும் வாழ்ந்தார்கள், மகரிஷியும் வாழ்ந்தார்கள். மனதை உயர்த்துவதற்கு முதல் பிரியாரிட்டி அதற்கு தவத்தை விட்டால் வேறு வழி இல்லை. தவம் செய்ய செய்ய எண்ணங்களில் மாற்றம் இயல்பாக வரும். அப்பொழுது நமது முன்னோர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு உதவியாக வரும். நாம் எந்த கருத்தையும்
புதியதாக கண்டுபிடிக்க தேவையே இல்லை. எல்லாம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நூல்களாக இருக்கின்றன. எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி செய்து தவ நிலையில் எப்பொழுதும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது உலகமே ஒரு மாற்றமுள்ள உலகமாக நமக்கு தோன்றும். மகான்கள் உதவி செய்வார்கள், தெய்வ சக்தி உதவி செய்யும். சமுதாயம் எந்த அளவுக்கு கீழ்நோக்கி இருந்தாலும் நம் மன்னம் நன்றாக செயல்பட்டு நம் வாழ்க்கையும் நம் குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். இதன் மூலம் சமுதாயத்திற்கும் நன்மை கிட்டும். வாழ்க வளம். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார், தெளிவா இருந்தது. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இப்ப மன்றங்களுக்கு போய் தபம் செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடி பொதுவா நடக்கிறது சொல்றோம். குரு வாழ்க குருவை துணையை சொல்றோம். சமாதி அடைந்து 20 வருஷம் ஆயிடுத்து. இப்ப என்ன மேலோகத்தில் வாழறதுக்கு வாழ்த்துறோமா? அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ஏன்னா இறப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை யாராலும் இதுவரை உறுதிப்பட சொல்ல முடியவில்லை. மகரிஷி ஓரளவுக்கு அதை விஞ்ஞானமாக விளக்கியிருக்கிறார். நமது வாழும் பொழுது இருந்த பஞ்சபூத கூட்டான உடல் பஞ்சபூதங்களோடு கலந்து விடும். உயிரும் உடலும் பிரியும் பொழுது உயிர் துகள்கள் விண்ணோடு போய்விடும். ஆனால் அவன் வாழும் பொழுது அந்த உயிரை வைத்து மனமாக இயங்கி அது நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும் பொழுது அது ஒரு காந்தமாக பூமியின் ஈர்ப்பு ஆற்றலில் இருந்து கொண்டிருக்கும். அதை சோல் என்று கூறுகிறோம், ஆன்மா என்று கூறுகிறோம். அது தக்க மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் அந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும். எனவே அதை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக சிந்திக்க தேவையில்லை. உடலும் உயிரும் நம்மிடம் இருக்கும் பொழுது நாமும் சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்காமல் வாழ முயற்சிப்போம். நன்றியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேக்குதாமா? கேக்குறது. கேக்குது, நீங்க பேசுங்க ஐயா. வாழ்க ஐயா. விஞ்ஞானத்தின் உயர்ந்த உச்சம், உயர்ந்த முன்னேற்றம் தான் அந்த போருக்கே காரணமா இருக்கு. இப்ப விஞ்ஞானத்துல எவ்வளவு உயர்ந்திருக்கோம் அப்படிங்கறத அந்த போரை வச்சு முடிவு பண்ணலாம். இப்ப நான் உங்களோட பேச்ச கேட்கறது, நீங்க சென்னையில இருந்து நான் கேட்கறது, அதுவும் முன்னேற்றம் தான். ஆனா அந்த உச்சகட்டமான முன்னேற்றம் தான் இன்னைக்கு ஜனங்கள் அழியவும் உபயோகமாக்குறது. ஆனா உடலிலும் உயிரிலும் தெய்வ சக்தியும் தெய்வமும் இருக்கு. இப்ப நீங்க அழகா அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னீங்க. உடலிலும் உள்ளத்திலும் தெய்வமும் தெய்வ சக்தியும் இயங்கி கொண்டு வல்லது. இது அந்த போர்ல யாரு அவங்க தீன்மையடைன்னு சொல்ல பழியாகிறார்களோ, இல்ல போரை யாரு நடத்துறாங்களோ, இவங்கள்ட்ட அந்த தெய்வமும் தெய்வ சக்தியும் இருந்தாலும் இதுக்கு மேல என்னையா அது ஏன் இவ்வளவு ஒரு ஆளுமை அந்த போர்ல, ஏன் இவ்வளவு ஒரு வெறின்னு கூட எனக்கு தோணுது. இப்ப இன்னைக்கு கூட ஏர்போர்ட்டை ஏதோ அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, தெரியலையா, எனக்கு நல்லா தெரியல. இது தெய்வமும் தெய்வ சக்தியும் எல்லாருக்குள்ளயும் தானே இருக்கு. அது எப்படி இந்த உச்சக்கட்டத்துக்கு போறாங்க? மனிதன் நேரடியாக இந்த உலகத்திற்கு வந்துவிடவில்லை, பிரபஞ்சத்திலிருந்து. அதுதான் இயற்கையோட ஒரு வேடிக்கை என்று கூட சொல்லலாம், நாடகம் என்று கூட சொல்லலாம். நேரடியாக நாம் சந்திரனிடமிருந்தோ சூரியனிடமிருந்தோ தோன்றியிருந்தால் இந்த பிரச்சனையே வராது. ஆனால் மனிதன் இயற்கையான காரணமான தன்மாற்ற சரித்திரத்தில் ஓர் உயிர் ஈருயிர் ஓரறிவு ஈரறிவு என்று மாற்றம் பெற்று 5 அறிவு வந்து 6வது அறிவாக வந்துள்ளது. 2 அறிவு உள்ள உயிரினங்கள் வரையிலும் அது ஒன்றுக்கு ஒன்று துன்பத்தையே கொடுப்பது இல்லை. ஆனால் 3வது அறிவிலிருந்து தொடர்ந்து மற்ற உயிர்களுக்கு அவைகள் துன்பத்தை கொடுக்கின்றன, 5 அறிவு வரையிலும்.
ஆறாவது அறிவு சிந்தனை ஆற்றல் வந்ததால் மனிதன் அந்த விலங்கின பதிவுகள் வழியாக வந்ததை ஆறாவது அறிவால் சிந்தித்து செயல்படுவதால் மிக கடுமையான துன்பத்தை, விலங்கினங்களால் கொடுக்க முடியாத துன்பத்தை தன் இனத்திற்கே கொடுக்கும் அந்த 6 தீய குணங்கள் வயப்பட்டு அந்த விஞ்ஞானம் உபயோகப்படுத்தும் பொழுது மனித குலத்துக்கே பேரழிவாக மாறுகிறது. இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் வாழ்த்தலாம், அவ்வளவுதான். எப்பொழுதும் மனிதன் அனைவரும் நீங்கள் சொல்வது போல மிக உயர்ந்த தெய்வமும் தெய்வ சக்தியும் என்னுள் இயங்குவதால் என்னை கெடுத்து கொள்ளும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். பிறரை மனதையும் உடலையும் கெடுக்கும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன் என்று உணரும் பொழுதுதான் உலக அமைதி கிட்டும். அது கிட்டுமா என்றால் இப்பொழுது காலகட்டத்தில் பார்த்தால் மகரிஷி காலத்திலிருந்தே தொடர்ந்து இதெல்லாம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன, இன்னும் நடைபெறும். ஆனால் நமது வாழ்க்கையை செம்மையாக வாழலாம். நாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக வைத்துக் கொள்ளலாம். அதற்கு இந்த மனவளக்கலை உதவும். மற்ற விஷயங்களை தெய்வத்திடம் விட்டுவிடும். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நீங்க சொன்னதுல நான் ரொம்ப உள்வாங்கினது மற்றவர்கள் கருத்து வேதாத்திரியத்தை காட்டி உயர்ந்திருந்தாலும் நீ அந்த கருத்துக்களை நீ ரொம்ப கவனம் செலுத்தாத, வேதாத்திரியத்திலே உள்ள போயிருன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஒன்று செய்தாலும் நன்று செய்ய வேண்டும். நன்றி செய்ய வேண்டும். ரொம்ப சிறப்பு. இன்ஜினியரிங் படிப்பு ஆசைப்பட்டாரு, அவர் சேர்ந்துட்டாரு. 4 வருடம் அந்த படிப்பை ஆழமாக படித்தால்தான் அவர் ஒரு உண்மையான இன்ஜினியர் என்று கூற முடியும். அவர் 1 வருடம் இன்ஜினியரிங் படித்துட்டு பக்கத்திலேயே இருக்கிற டாக்டர் படிப்பு, MBBS படிப்பு, அதையும் சேர்த்து படிக்கிறேன். அதற்கு பக்கத்தில் இருக்கிற வேறொரு படிப்பு, அதையும் சேர்த்து படிக்கிறேன். அப்படி என்றால் அவர் 4 வருடம் முடித்தால் கூட அவர் எப்படி இன்ஜினியர் என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியும்? அதனால் ஒன்றை செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். செலக்ட் செய்த விடவு அதுவே நமது வாழ்க்கையாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் முழு பலனையும் நாம் அடைய முடியும். மனம் சிதறக்கூடாது. ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அவர்களுக்காக பணம் செலவழிக்க தேவையே இல்லை என்று மகரிஷி சொல்லிவிட்டார். ஏதோ குடும்பத்தினரும் ஒரு ஊருக்கு போகிறோம், அவர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல் சாமி, போய் பார்க்கலாம் என்று. உண்மையான வேதாத்திரியம் பயின்றவர் என்றால் அவர்களுடன் அவர்களுடைய மன சந்தோஷத்துக்காக உள்ளே போவார். ஆனால் உள்ளே போன பிறகு அந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது உண்மையான தெய்வம் ஆகிய சுத்த வெளியும் தெய்வ மாற்றமான தெய்வ சக்தியான பிரபஞ்சமும் பஞ்சபூதமும் நவகோள்களும் ஞாபகத்துக்கு வர வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த தெய்வத்தை பார்ப்பதற்கு 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி 2 மணி நேரம் நிற்க வேண்டும் என்றால் வேதாத்திரியத்தை உண்மையாக கற்றவர்கள் நான் வெளியிலேயே இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் பணத்தை கட்டி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ஏனென்றால் பணம் பொருள் செலவு செய்து கடவுளை தரிசிக்க வேண்டிய அவசியமே வேதாத்திரியனுக்கு இல்லை. அந்த உறுதிப்பாடு வர வேண்டும். பயந்து கொண்டு எதுக்கும் அதையும் நாம வேண்டிக் கொள்வோம், அந்த பணத்தையும் செலுத்துவோம், அந்த கடவுளோட ஆற்றலும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னா வேதாத்திரியத்தில் ஆழமாக செல்லவில்லை என்றார். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நேசமலர் அம்மா, நீங்க ஐயா. ஆமா, கடவுளுக்கும் ஜோதிடத்துக்கும் தப்பித்தவரி கூட பணமே செலவழிக்காதீங்க. நீங்க வீட்டுல பூஜை செய்யுங்க, பூ வாங்கி வைங்க, அதெல்லாம் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு, அதெல்லாம் ஆடம்பரம் கிடையாது. மிகுந்த பொருள் செலவு செய்து கடவுளுக்கு எதுவுமே செய்ய தேவையே கிடையாது. அதனால செயலுக்கு ஏற்ற விளைவாக இந்த தெய்வ சக்தி இருக்கும் பொழுது அதை
பொருளால் எல்லாம் கையூட்டு கொடுத்தெல்லாம் நம்ம கவர் பண்ணிட முடியாது. இன்ப துன்பங்கள் வரதான் செய்யும், எல்லாவற்றையும் மீறி. அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தான் நமக்கு வர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நேசமலர் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் டென்மார்க்ல இருந்து நேசமலர் பேசுறேன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு என்ன ஒரு கேள்வி ஏண்டா ஐயா, இப்ப நாங்கள் பஞ்சபூத நவக்கிரக தவம் நாங்கள் செய்யறோம். ஆனா இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஒரு நாள் இப்ப அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை அப்படி என்றைக்கு அவங்கள பேரை சொல்லி செய்யலாமா, அல்லது எப்படி என்றது இருக்கா சொல்லுங்க. பிரபஞ்ச நினைவில் இருக்கும் பொழுது நம் மனதில் அதிகமாக தெய்வ சக்தி ஊடுருவும். அப்பொழுது நமக்கு நியாயமான ஆசைகளை, தேவைகளில் பிரபஞ்சத்தில் பதிவிட வேண்டும். பதிவிட்டு அந்த பிரச்சனைகள் தீர்வது போல நினைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வ ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் அதற்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரும் அவரவர்கள் வினைப்பதிவின் படிதான் தெய்வ சக்தியால் இன்பத்தையும் துன்பத்தையும் அமைதியையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாம் தான் உறவுகளாக எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் எனும் தெய்வ ஆற்றலுக்கு உறவுகளே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனிடம் இருக்கும் கருமைய வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்ப உணர்வுகளை கொடுக்கிறது. எனவே நாம் கருமையத்தோடு நமது குடும்பத்தினரும் நெருங்கிய தொடர்பு உடையதால் நாம் ஆழ்ந்து பிரபஞ்சத்தில் நின்று அவர்களை நினைந்து அவர்கள் உடல்நலம் நன்றாக மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது ஓரளவுக்கு உதவியாக நிச்சயமாக அமையும். அதை நாம் அவசியம் செய்ய வேண்டும். அந்த தெய்வ சக்தியின் பால் நமது நியாயமான ஆசைகளை அல்லது குறைகளை நீக்குவதற்கு அந்த இடத்தில் சங்கல்பம் செய்து கொள்வதில் தவறில்லை. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 அம்மா. நன்றி அம்மா. ஐயா, அம்மா வந்து நார்வேல இருந்து உங்ககிட்ட பேசிருக்காங்க, டென்மார்க்ல இருந்து. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக பார்வதி அம்மா, நீங்க அம்மா ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா, பார்வதி. வாழ்க வளமுடன் ஐயா. நான் கேட்கணும்னு நினைச்சிருந்த கேள்விலாம் கிருபாமா எல்லாம் கேட்டுட்டாங்க ஐயா. நீங்க சொன்னீங்க இல்லையா, வேதாத்திரியத்துல மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் நம்ம போக கூடாதுன்ட்டு. அது எனக்கு முதல்ல புரியல. இப்போ மகரிஷியும் திருமூலருடைய கவியெல்லாம் படிச்சு அதையெல்லாம் இது பண்ணி தானே இங்க அந்த உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுத்தாரு. உங்களை நான் கேக்குறேங்க ஐயா. இல்லவே இல்லம்மா. மகரிஷி அவர்கள் திருக்குறளுக்கு ஒரு விளக்க உரை, சில குறள்களுக்கு திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்று கூறியுள்ளார், எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தை பற்றி அவர் கூறும் பொழுது நானும் இருந்தேன் அந்த நிகழ்வில். அதில் அவர் சொன்னார், ஏதோ நான் இந்த புத்தகத்தில் திருக்குறள் ஒரு 50-60 குறளை எழுதியிருக்கிறேன் என்பதால் எனக்கு 1330 குறளும் தெரியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அதை செய்வதற்கு திருக்குறள் முனுசாமி என்கிறவர் அதில் விற்பனர். நான் எந்த திருக்குறள் எல்லாம் என் கருத்துக்கு ஒத்து வருகிறதோ அதற்கு விளக்கம் எழுதியுள்ளேன் என்று கூறியுள்ளார். அதனால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மகரிஷி அவர்கள் யூனிவர்ஸ் என்கிற அந்த யூனிவர்சிட்டியில் தான் படித்தார்கள். அவர்களுடைய மனதின் தேடுதலுக்கெல்லாம் விடை அந்த யூனிவர்ஸிலிருந்து தான் தெய்வ சக்தியால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே கருத்து திருமூலரிடமும்
திருக்குறளிலும் மற்ற இடங்களிலும் இருக்கும் பொழுது அதை மட்டும் அவர் எல்லோருக்கும் அவைகள் தெரிந்தது என்ற காரணத்தினால் அதை ரெஃபர் பண்ணி சொல்லுவார். அவ்வளவுதான். மகரிஷி திருமந்திரம் அனைத்தையும் படித்தார்களா என்றால் இல்லவே இல்லை. அதில் அது அவரே கூறியுள்ளார். எனவே நாம் படித்து தெரிந்து கொள்வதை விட, கேட்டு தெரிந்து கொள்வதை விட தவத்தால் தெரிந்து கொள்ள முயல வேண்டும். அது நமக்கு ரொம்ப அற்புதமான உயர்வை இயல்பாக பர்மனண்டாக கொடுத்துவிடும். அப்புறமா மகரிஷியே சொல்லியிருக்காருங்களா ஐயா, அருட்பெருஞ்சோதி அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவருடைய மூலியமா தான் கவிதையெல்லாம் எழுதினேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருல்ல. எதை நாம் ஆழ்ந்து அடிக்கடி நினைக்கிறோமோ அதன் தன்மையாக மாறிவிடும். மகரிஷியின் தேடுதல், மகரிஷியுடன் மனம் தவம் செய்து செய்து ஒரு நுண்ணிய நிலைக்கு செல்லும் பொழுது ஏற்கனவே அந்த நிலைக்கு உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் உடல் இருக்கும் ஆன்மாக்களோடு சேர்ந்து இவர்களுக்கு அதை பயிற்சி செய்யாமலே அவர்களுடைய பயிற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய குணங்களாக மாறி கவிதைகளை எழுத தொடங்கி விடுவார். அப்படி ஏற்பட்டுதான் இது நல்லதுக்கும் பொருந்தும், தேவையில்லாததுக்கும் பொருந்தும். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் தேவையில்லாததற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். மனதின் கூர்மையை. கரெக்ட். ஒரு சாதாரண திருடன் அவனுக்கு சின்ன சின்ன திருடெல்லாம் செஞ்சு மாட்டின்ட்டு அவஸ்தைப்பட்டு இதெல்லாம் அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. அது ஒரு பெரிய நகைக்கடையை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கலாம். ஆழ்ந்து சிந்திக்கிறான், அடிக்கடி சிந்திக்கிறான். ஒரே ஒரு கொள்ளை அடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான்லாம். அவனுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதில் வெற்றி பெற உதவும். தெய்வம், தெய்வ சக்தி என்பது ஒரு எலக்ட்ரிசிட்டி போலன்னு மகரிஷி சொல்றாரு. எலக்ட்ரிசிட்டியே ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது நமக்கு அற்புதமாக உதவும். கண்டிப்பா. அதை தவறாக பயன்படுத்தினால் நமது வாழ்க்கையே அழிந்துவிடும். அவன் அந்த கொள்ளையில் வெற்றி பெற்றால் கூட பின்னாடி அந்த போலீஸ்ல மாட்டிண்டு எல்லாவற்றையும் இழந்து, மான மரியாதை இழந்து வாழ்க்கையை இழக்க வேண்டிய அவசியம் வரும். எனவே தெய்வ சக்தி என்பது ஒரு கூர்மையானது. அதனால்தான் மகரிஷி நமக்கு தவத்தோடு இரண்டொழுக்க பண்பாட்டையும் 5 அளவு முறையும் கொடுத்து நம்மை பாசிட்டிவாகவே கொண்டு போகிறார்கள். கரெக்டுங்கய்யா, உண்மைங்கய்யா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்க தொடர்ந்து ஆழ்ந்து தவம் செய்யுங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் விடாம இந்த தவத்தை ஒரு இறை வழிபாடாக யூடியூப்லயோ மன்றத்தோடையோ தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்க. உங்க மனதுல எண்ணங்கள் தானாக மாறும். நீங்க நல்ல எண்ணங்கள்லாம் வரும்பொழுது ஏற்கனவே அது நல்ல மனிதர்களால் சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா. புரியுதுங்களா? மன அலைச்சூழல் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. அந்த நூலை படிக்கணும், இந்த நூலை படிக்கணும், அங்க அவர் ஒரு ஆன்மீகம் சொல்றாரு, அந்த பக்கம் போகணும், இவர் ஒரு பாறை மேல ஏறி நின்று தம்பம் சொல்றாரு, இவர் இந்த டூர் அழிச்சுன்னு போறாரு, அங்க போகணும் இங்க போகணும்னு மனதெல்லாம் அலைய விடாதீங்க. ஒரே இடத்துல அதெல்லாம் செய்யலாம். வாய்ப்பு இருக்கும்போது ஒரு ஜாலியாக, ஒரு பொழுதுபோக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா செய்யலாம். அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போய் அவர் அந்த பாறையில உட்காந்து தவம் செஞ்சாரு, அதுல உட்காந்து செஞ்சாதான் எனக்கு வரும் அப்படின்னு யாரோ சொன்னார்னு நினைச்சுட்டு அப்படியெல்லாம் அதற்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சயின்ஸோட ரோல் முக்கியம். சயின்ஸ் என்ன சொல்லுது? எலக்ட்ரிசிட்டிய ஒரு குழந்தை சுவிட்ச் போட்டாலும் லைட் எரியும், அது வேண்டாம்னு சொல்றோம் சுவிட்ச் போட்டாலும் எரியும், வேணும்னு சொல்றோம் சுவிட்ச் போட்டாலும் எரியும். ஏன்னா அது தன் கடமையை செய்கிறது, அவ்வளவுதான். அதே போலவே மகரிஷியின் மனவளக்கலையை அப்படியே ஒரு தடவை நல்லா கத்துண்டு முடிந்த வரைக்கும் அதை ஒவ்வொரு நாளும் தவம் செய்து செய்து பயிற்சி செய்துட்டா மன உயர்வும் வாழ்க்கை உயர்வும் இயல்பாயிடும்.
கரெக்ட்டுங்கய்யா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தவம் செய்தா தவம் வரணுங்கய்யா. எனக்கு அதுதான் எங்க நம்ம எந்த வீட்டுல இருக்கிறோமோ வீட்டுல உட்காந்து பண்ண சமயத்திலும் எனக்கு தவம் வரணும். அவ்வளவுதான். நான் அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆமாம்மா, சினிமாவுக்கு 500 ரூபா கொடுத்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க 4 பேருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. நீங்க காலையிலேருந்து அந்த சிந்தனையில இருக்காங்களா இல்லையா? அப்ப 5 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, ஒருத்தர் அவசரமா வாங்க, உங்களோட எங்க வீட்டுக்கு வாங்கன்றாங்க. போவீங்களா? அப்ப வந்து அந்த மனதை வந்து தயார்படுத்திட்டீங்க அதுக்கு. அதே மாதிரி தவத்துக்கு நம்ம ஆர்வத்தோடு தயார்படுத்தணும். ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. நீங்க சொல்றது கரெக்ட். மனம்தான் நம்மளோட மனதை எப்படி இப்ப என்ன பண்றாங்க, யாருக்கும் டைம் இல்லை, தவம் செய்ய டைம் இல்லை, யோகா செய்ய டைம் இல்லை. அப்ப மனம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கரெக்ட். மற்ற விஷயங்களுக்கு அதே மனம் டயத்தை ஒதுக்குது. கரெக்ட். அது வந்து இயல்புதான், அது இயல்புதான். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயல்புல இருந்து மாற்றம் பெறணும். ஏன்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப உடல்நல கெடுதல் வந்தா எவ்வளவு கேவலமாக மாறி விடுகிறோம். கண்டிப்பாங்க ஐயா. தயவு, பொருள் செலவு, குடும்பத்தினருக்கு அவஸ்தை, எவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டியது இருக்கு எல்லாரையும். அப்படி ஒரு சில பேர்லாம் நோயோடையே தொடர்ந்து வாழறாங்க. செய்ய முடியும் சொல்லுங்க. அதனால முடிந்த வரையிலும் நம் உடலையும் மனதையும் முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எளிய முறை இதுதான். நமக்கு இருக்கிறதுலயே சிறந்த முறை வேதாத்திரியம் தான் சொல்ல முடியும். அதுவும் மகரிஷியே சொல்வாருங்கய்யா, அவர் என்ன வேலை எது செய்தாலும் அவருடைய மனம் எப்பொழுதும் அந்த இறைநிலையோடையே கனெக்ட் ஆயிருக்குமா. ஆமா ஆமா, அதுல ஒரு விஷயம் இருக்குமா, நீங்க மனதை எப்படி பழக்கிறீங்களோ அந்த தன்மையா மனது மாறிடும். அப்ப நீங்க தொடர்ந்து தவம் செய்து சுத்தவெளி, பிரபஞ்சம், நவகோள்கள், பஞ்சபூதங்கள் தான் தெய்வம், தெய்வ ஆற்றல்னு உங்கள் மனதுக்குள்ளாக அந்த பதிவு வந்துடுதுன்னா, ஒரு கோயிலுக்கு போகும்போதோ, ஒரு மந்திரத்தை கேட்கும் போதோ, ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் போதோ, ஒரு பூஜை மற்றவர்கள் செய்யும் போதோ அது ஒரு தடையாக நினைக்க மாட்டீங்க. அந்த இடத்துல உங்க மனம் வந்து பிரபஞ்சத்துக்கும் சுத்தவெளிக்கும் போயிடும். கரெக்ட். அவ்வளவுதான். அது வந்து ஒரு தூண்டுதலாக கூட உங்களுக்கு அமையும். ஏன்னா எங்க போனாலும் நமக்கு கோயில்கள், திருவுருவங்கள், பூஜைகள் இதை விட்டு விலக முடியாது நம்ம. அப்ப அதோடயே நம்ம இருப்போம். ஆனா நம் மனம் வந்து அங்க அட்டாக் ஆயிடும். கரெக்ட்டுங்க ஐயா. அதுதான் சொல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து தவம் செய்கிறவர்களுக்கு எதை பார்த்தாலும் தெய்வமாகவும் தெய்வ சக்தியாகவும் தெரியும். எவன் எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறானோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டு அவன் விலகுவதில்லை. அப்படிங்கறதெல்லாம் அந்த கான்செப்ட் தான். முயற்சி செய்வோம். கண்டிப்பாங்க. கிடைக்கிறதோ இல்லையோ தொடர்ந்து கடமையாக முதல்ல பயிற்சிகளை செஞ்சிருவோம். நிச்சயமாக வரும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. காலத்தால் வரும். ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, செயற்கை மனம் சொன்னீங்க, அது என்னங்க அர்த்தம்? செயற்கை மனம்னா மனிதன் இருக்கான், பக்கத்திலேயே ஒரு மாடு இருக்கு. மாட்டுக்கும் ஒரு மனம் இருக்கிறது, மைண்ட். உணவு சாப்பிட வேண்டும், அப்புறம் வந்து கை கால்களை இயக்க வேண்டும். அப்படி ஒரு மனம் ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. எவ்வளவு சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்போ ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும், எப்போ உடல் உறவு கொள்ள வேண்டும் என்ன எல்லாமே அதுக்கும் இருக்கு. ஆனால் மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான். மற்ற விலங்குகள் சமுதாயமாக வாழ்வதில்லை. இவன் சமுதாயமாக வாழ்வதால இவனுக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக மனிதனுக்கே உரித்தான சில வாழ்க்கை வசதிகள் வேண்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு பணம் வேண்டியிருக்கிறது வாழ்வதற்கு, பொருள் பணம் வேண்டியிருக்கிறது. அப்புறம் லாங்குவேஜ், மொழி வேண்டியிருக்கிறது, வேண்டியிருக்கிறது, படிப்பு வேண்டியிருக்கிறது.
இவனுக்குத்தான் நிறைய உறவுகள் இருக்கின்றன. இவன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நட்பு நலம் மிக அவசியமாக இருக்கிறது. இப்படி இது எல்லாமே மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் இவனுக்கு அவசியமாகிறது. இதுதான் உண்மை என்று நினைத்து உறவுகளுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, பணத்துக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, நட்புக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, தொழிலுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இயற்கை மனம், தெய்வ மனம் சரியாக இயங்க முடியாமல் போய்விடுகிறது இவனது மனதால். அதற்குதான் மகரிஷி மெய்ஞானம் என்று கூறி, சமுதாயமாக நாம் இயங்கும் அனைத்திலும் அளவு முறையை பின்பற்றினால் போறோம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல, ஒதுக்கக்கூடாது. உறவுகளை ஒதுக்கக்கூடாது, பொருளை ஒதுக்கக்கூடாது, நட்பு நலத்தை ஒதுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒரு கோடு, ஒரு லக்ஷ்மண் ரேகா, அளவு முறை. இந்த அளவுக்கு மேல் போனால் என் உடலும் மனமும் பாதிக்கப்படும் என்றால் அதில் செல்ல மாட்டேன். பிறரை திருத்த முயல மாட்டேன். பிறரை திருத்த முயலும் பொழுது, அவர்கள் திருந்தாத போது என் மனமும் உடலும் வருந்துகிறது, என் தெய்வத்தை நான் வருத்துகிறேன். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுணும். காலத்தால் அனுபவத்தால் எல்லோரும் மாறுவார்கள். அவரவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் எல்லோரும் மாறும். ஒரு பெண்ணு அதற்கு கல்யாணம் ஆக போறது, அந்த அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. அந்த பொண்ணும் நல்ல வேலை செஞ்சு நிறைய பணமும் சம்பாதிக்கிறது. வீட்டு வேலைகள் எதுவும் செய்வதில்லை. வீட்டு வேலைன்னா என்னன்னே தெரியாது. துணி துவைப்பதில்லை, துணி காயப்படுவதில்லை, சமையலறை பக்கம் வருவதில்லை. எப்ப பாரு லேப்டாப்பு. ஆனா பணத்தை அம்மா அப்பாட்ட கொடுத்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஒரு 4 மாதம் இருக்கு. என்ன ஆச்சரியம், கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த கல்யாணத்துல அவங்க சைடு இவங்க சைடு 2 பேரும் இன்டராக்ட் பண்ணி பேசி எல்லா முடிவுகளையும் எடுப்பதை இந்த பெண் செய்கிறாள். குடும்ப காரியத்தில் இயல்பாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாள். அப்ப பாருங்க, நான் 7 வருஷம் சொல்லி 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 கேட்காத ஒரு பெண்ணு தனக்குன்னு வரும்போது தன்னுடைய தற்காப்புக்கு, தன்னுடைய பாதுகாப்புக்கு எல்லாம் கத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம். ஆனால் குழந்தைகளாக இருந்தால் வலியுறுத்தலாம். அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனால் வளர்ந்து விட்ட பெரியவர்களுக்கு, அவர்களுக்கு நாம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுடணும். அவர்களுக்கு அந்த அனுபவம் வரும்பொழுது சொன்னது ஞாபகம் மாறுவார்கள். சொன்ன உடனே கேட்டு டக்கு டக்குன்னு மாறிட்டா அப்புறம் உலகத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நாம் மாறினோமா? இல்லையே. மகரிஷி அவ்வளவுதான் சொல்றாரு, மாறினோமா? மாற முடியலையே. இப்ப படிப்படியாகத்தான் எல்லா மாற்றமும் வரும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணனம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னோயா அவ்வளவு அருமையா ரொம்ப பொறுமையா கேட்டு நம்ம உள் வாங்கினது அவ்வளவு மனசுக்கு அமைதி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பசங்க எதுவுமே செய்யறதுன்னு, அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம பசங்கள்ட்ட எது சொன்னாலும் மறுக்கிறாங்க. அதனால இப்ப எல்லாம் சொல்றதே இல்லை, மனசுக்குள்ள சொல்லிட்டு அமைதியா இருக்கிறோம். அவங்க அந்த ஸ்டேஜ் வரும்போது அப்படியே மாறிடுவாங்க ஐயா. நிச்சயமா மாறுவாங்க. சரியா? அப்புறம் இந்த தவம் பண்ணும்போது பல இடையூறுகள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் மீறி பண்ணணும்னு தான் நாங்க பண்றோம். அந்த இறைநிலையோட போறதுக்கு அதுக்கு இன்னும் பயிற்சி வேணுமா ஐயா? அது மாதிரியா என்னது எண்ணங்கள் குறுக்கிடுவது ரொம்ப ரொம்ப இயல்புமா. அப்ப நீங்க சில ட்ரிக் எல்லாம் பண்ணிக்கணும். தவத்துல உட்காரும் போது
நீங்க என்ன பண்ணணும், உங்க பெயரை மறந்துடணும். பெயரை மறந்துடணும். உங்க உறவுகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் அந்த தவத்துல இருக்கிற அந்த டயத்துல. சரியா புரியுதியா? இயற்கையா நம்ம விஷயங்கள்லாம் பேசணும்ல, தொழில், பொருள் இதெல்லாம் மறந்துடணும். எனக்கு பெயர் இல்லை, நான் உடலுடன் கூடிய ஒரு உயிர், அவ்வளவுதான். இந்த உயிரை தூய்மைப்படுத்துவதற்கும் தெய்வ ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த தவத்தை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு முதல்லயே ஒரு மனதை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்குதான் அவங்க நாடி சுத்தி தண்டுவிட சுத்தி எல்லாம் செய்ய சொல்றாங்க. ஆக்னேய செய்யும் பொழுதே மனதுக்கு அந்த உயிர் சக்தி அதிகமாகி காந்தம் அதிகமாகி செயற்கை நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதையும் மீறி ஆழ்ந்த தவம் செய்யும் போதும் செயற்கை நினைவுகள் வந்தா அது பின் செல்லாம மீண்டும் மீண்டும் அந்த தெய்வ சக்தியே நினைச்சுங்க. நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன், தெய்வ சக்தியை அதிகம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆட்டோ சஜஷனா சொல்லிண்டே வாங்க. சரியா சரியா பழக்கமாயிடும். எப்படி செல்போன் பேசிண்டே நீங்க கார் ஓட்டுறீங்களோ அது போல பல எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் அந்த தவமானது உங்களுக்கு சக்தியை கொடுத்து விடும். சரியா சரியா மிக்க அருமை. ஏன்னா நம்ம வேதாத்திரத்தை நம்மளோட பரம்பரையில எல்லாமே நம்ம தூய்மை செஞ்சுட்டு வரணும் தாயா என்னோட விருப்பமே. அதுதான்யா. ரொம்ப சரி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக லட்சுமணன் காந்திமதி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். உரையும் கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு 3 கேள்விகள் ஐயா கேட்கலாங்களா ஐயா? 10 வேணாலும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா தவத்தை முக்கியத்துவம் கொடுத்து மகரிஷி சொல்லுவாரு, சந்து பிளஸ் ஏகம்ன்றவாரு. இந்த சந்தேகம்னு எதுல வந்தாலும் சரி அந்த செயலை நம்ம நல்லா முழுமையாக நிறைவாக செய்யவே முடியாது. அதனால மனதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா, நம்ம எல்லாரும் கேலி செய்வாங்களா, இதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. என் மனதுல இந்த சந்தேகம் இருக்கு, இது ஒரு உறுத்தலாக இருக்கு நான் பயிற்சிகளை செய்வதற்கு, எனவே இதை கேட்பேன் அப்படின்ட்டு மகரிஷி சொல்வாரு. கேள்வி எந்த கேள்வியிலும் தவறே கிடையாதுன்றவர். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா இப்ப நீங்க தியானத்தை நன்றிங்க ஐயா. தியானத்தை வலியுறுத்தி சொல்றீங்க, தியானம் முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப உடற்பயிற்சி காயல் பங்கிறது அது செகண்டரியா வச்சுக்கலாம் ஐயா, அது ஒரு விஷயம். தியானம் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி செய்ய செய்ய உடல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத நீங்களே உடற்பயிற்சி காய்களை பத்தி பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே நன்றிங்க ஐயா. அப்புறம் சித்தர் கோயில் போறது எப்படிங்க ஐயா? அது போகலாம் இல்லையா? சித்தர் கோயில் போய் அங்க நம்ம எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். போகணும்னு சரிங்க ஐயா. அப்புறம் ஆசை இருந்தா போங்க, ஆர்வம் இருந்தா சரிங்க ஐயா. ஆனா அறிவு திருக்கோயில் என்ற அற்புதமான திருக்கோயில பிரபஞ்சத்திலும் நவ கோள்களிலும் பஞ்ச பௌதிகங்களும் மகரிஷி கட்டி நமக்கு கொடுத்து விட்டார். அந்த கோயில்ல அப்புறம் தெய்வ சக்திய தர்ஷன் பண்ணாலே போறோம். மற்றதெல்லாம் நம்ம ஒரு டூர் போகும்போது போறதுல ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஆழ்ந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க ஐயா. அப்புறம் 27 நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்க, அதை தாண்டின நட்சத்திரங்கள் இப்ப பேசல பாக்குறப்ப இருக்குது இல்லைங்க, அதை தாண்டின நட்சத்திரங்களும் இருக்குதானே ஐயா? அப்படித்தானே? எல்லாம் 27 பிரிவுகளாக அதை பிரிச்சிருக்காங்க முன்னோர்கள். மனிதனை மையமாக வைத்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் 360 டிகிரி அவனை சுற்றிலும் ஏற்படுத்தி அந்த பிரபஞ்சத்தை 27 நட்சத்திரங்களாகவும் 12 ராசிகளாகவும் பிரித்து அவைகளிலிருந்து வரும் ஆற்றல் இவன் உடலில் மனதில் ஊடுருகிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அதற்கு பெயரிட்டார்கள். இப்ப நீங்க சற்று சிந்தனை பண்ணி பாருங்க, பெயர் வைத்தது யார்? எல்லாவற்றுக்கும் மனிதன்தான், மனிதனுடைய மொழிதான். அந்த பெயரை நீக்கிவிட்டு பாருங்க, அது ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். மனிதன் முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே பேரியக்க மண்டலம் இருந்தது, சூரியன் இருந்தது, ஆற்றல் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் மனிதன் விஞ்ஞானம் வளர வளர மொழியை கற்ற பிறகு எல்லாவற்றுக்கும் ஒரு பெயரை கொடுத்து அதற்குண்டான சிறப்புகளை சொல்ல தொடங்கினான்.
அதனால அதற்கெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக சொல்லிவிட்டார். அந்த பிரபஞ்சத்தை எந்த தெய்வ சக்தி இயக்குகிறதோ அதுவே ஒரு துளியாக உன் உடலில் உள்ளாக இருந்து உன்னையும் இயக்குகிறதுன்ட்டார். மற்றபடி இந்த அதிகமாக ஆராய்ச்சிக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியதில்லை. நேரடியாக உடலை விட்டு மனதை உயர்த்தி அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து இந்த மனமாகிய ஒரு துளியை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் நலமும் மன அமைதியும் நீண்ட ஆயுளும் குடும்ப அமைதியும் கிட்டும். சிறப்புங்க ஐயா. ஐயா ஒன்னே ஒண்ணுங்க ஐயா, இப்ப கீதா சத்திரத்துல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக எது லாஸ்டா சொல்ற வரி வந்து இன்று உன்னுடையது அப்படி பிறருடையதாகுதுன்ற வரி வரும் இல்லையா, அந்த வரி அப்படி இருக்கிறப்ப ஏன் மனிதன் மட்டும் எந்த ஒரு சூழல்லையும் ஒரு பிரிவு இருந்துன்னா அழ ஆரம்பிக்கிறான்? எதனாலங்க அந்த மாதிரி அழகுன்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, எப்படிங்க ஐயா? இழப்பு, உயிர் இழப்பு, நெருங்கிய உறவினர்களின் உயிரிழப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் போது மனிதன் அதற்கு காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் திகைத்து நிற்கிறான். ஆன்மீக ஒரு அறிவு என்று சொல்லலாம். அது இல்லாத மெட்டீரியல் லைஃபே உண்மை என்று, பணம்தான் உண்மை, உறவுகள் தான் உண்மை, என் பதவிதான் உண்மை, எனது நட்புதான் உண்மை என்று மிக அதிகமாக அவைகளை நேசிக்கும் பொழுது அதில் திடீரென்று மாற்றம் ஏற்படும் பொழுது இவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அவனை ஆறுதல் படுத்துவதற்காக கீதையில் இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று உன்னதாக இருப்பது நாளை இன்னொரு, அப்ப என்னோட கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட முடியுமா? நான் சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்துட முடியுமா? எது நடந்ததோ நன்றாக இருந்தது, எனக்கு அடிபட்டது, அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்க முடியுமா? அதற்குண்டான செயல்களை செய்யணும். அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதை பார்க்கணும். வேதாந்தம் பேசினால் கிட்டி விடாது என்று மகரிஷி அவர்கள் சொல்வார். வேதாந்தம் என்பது இயலாமைக்கு சப்பை கட்டுவது, அப்படி இருக்கக்கூடாது. நம் முயற்சி மிக மிக அவசியம் அனைத்திலும். அதில் தெய்வ அருள் இருந்தால் அது எளிமையாக வெற்றியாக மாறும். தொடர்ந்து முயற்சி செய்தும் நமக்கு தோல்வியே வருகிறது என்றால் அந்த தெய்வ சக்திக்கு அது உடன்பாடு இல்லை என்று அர்த்தம். நாம் சிந்தித்து வேறு செயல்களை செய்ய முடியுமா, அந்த செயலையே மாற்றி செய்ய முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். எனவே வேதாத்திரியத்தில் ஆழ்ந்து செல்வோம். அதில் கூறப்படாத கருத்துகளே இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். எந்த நஷ்டமும் பொருள் நஷ்டமும் உயிர் நஷ்டமும் ஏற்படும் பொழுது துன்பம் என்பது மனிதனுக்கு இயல்பானது. நம்மோடு நெருங்கிய பழகுகிறோம், அவர்கள் இறந்து விட்டால் அந்த பாதிப்பு நம்மை நிச்சயம் தாக்கும். ஆனால் தொடர்ந்து பயிற்சியை செய்கிறவர்கள் அதிலிருந்து மீண்டு கொள்வது சீக்கிரம் மீண்டு விடுவார்கள். மன பலகீனமாக இருப்பவர்கள் அதிலிருந்து மீள முடியாது. அதிலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து மனமே கெட்டுவிடும். டிப்ரெஷன் என்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு தன் வாழ்க்கையும் கெடுத்துக்கொண்டு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் துன்பத்தை கொடுப்பார்கள். அந்த நிலை வரக்கூடாது. இறப்பு என்பது பிறப்போடு இணைந்தது. நீங்க ஒரு பக்கெட் தண்ணி இருக்கு, தண்ணியில ஒரு மக்கால எடுத்து அப்படியே ஊத்துறீங்க மேலேந்து, அப்ப எவ்வளவு குமிழ்கள் வருகின்றன. ஒரு குமிழ் பெரிதாக இருக்கிறது, ஒன்று சின்னதாக இருக்கிறது, ஒரு குமிழ் நீண்ட தூரம் போகிறது, அப்புறம் வெடிக்கிறது, ஒரு குமிழ் பிறந்த உடனேயே வெடித்து விடுகிறது, சிலது போறது. இதையெல்லாம் யார் நிர்ணயிக்கிறார்கள்? யார் கையில் இருக்கிறது? இதையெல்லாம் தெய்வம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நிலை குலைந்து போக மாட்டோம் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும். எனவே துன்பம் அடைந்தவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். அதுதான்
ஒரு 60 வயதுக்கு மேல என்ன பண்ண வேண்டும் என்றால், குடும்ப கடமைகள்லாம் முடிந்த பிறகு மன்றத்தோடு இணைந்து மனதை விரிவடை செய்து, அங்கு பயிற்சிக்காக வருகிறவர்கள் அனைவருமே நம் குடும்பத்தினர் என்று நினைந்து கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தினில் நெருங்கி உள்ளவர்கள் இந்த பயிற்சிக்கு வராமல் இருக்கலாம். அதை நினைத்து நம் மனதை வருத்தப்பட வைக்கக்கூடாது. மனதை விரித்து அந்த சமுதாயத்திற்கே ஓரளவுக்கு நம் உடலையும் மனதையும் தியாகம் செய்ய வேண்டும் குடும்ப கடமைகளை முடித்த பிறகு. அப்பொழுது மன நிறைவு கிட்டும். அவ்வளவு விஷயங்களும் வேதாத்திரியத்துல தான் இருக்கு. மிக மிக சுலபமாக இங்கு தொண்டு செய்வதற்கு ஆசிரியர் பயிற்சி, துணை பேராசிரியர் பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி என்று எந்த இயக்கத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம தலைவர் எஸ்கேஎம் ஐயா தலைமையில் தொண்டு செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார். அவர்களையும் நாம் வாழ்த்தும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கலைமதி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இதுல இயற்கை அறிவு செயற்கை அறிவுன்னு வந்ததுங்க ஐயா. இப்ப மனுஷங்களால கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே செயற்கை அறிவு, அதாவது ஆயக்கலைகளை ஊத்தினாலு அது எல்லாமே செயற்கை அறிவு தான். இயற்கை அறிவுனா பஞ்சபூதங்கள் நவகிரகம். ஆமா 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 ஆமா, இது மட்டும்தான் இயற்கை அறிவுங்களா ஐயா? ஆமா ஆமா. குழந்தை பிறக்கிறதுமா 0 ஏஜ், ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அதுக்கு என்ன இயற்கை அறிவு இருக்கு, செயற்கை அறிவு இருக்குன்னா முழுமையாக இயற்கை அறிவு தான் இருக்கு. பசி வந்தால் கத்தும், உடலை அசைக்கும், அது உள்ள 5 ஓட்டங்கள் நடக்கிறது, தாய்ப்பாலே ஜீரணமாகிறது, கழிவுப் பொருள்கள் வெளியேறுகிறது. பர்ஃபெக்டா தெய்வ ஆற்றல் அருமையா வேலை செய்யுது. ஆனா அந்த குழந்தை வளர வளர இது ஒன் அம்மா, இது ஒன் அப்பா, இது ஆப்பிள், இது உணவு, இது அது, இப்படிலாம் கத்து கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் செயற்கை அறிவு. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா செயற்கையை கற்றுக் கொடுக்குறோம். அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இன்னும் செயற்கை தன்மை அந்த லாங்குவேஜ் இதுலெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகுது. அப்போ செயற்கை அறிவு அந்த குழந்தை வளர வளர அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு ஸ்டேஜில் இந்த லோடு ரொம்ப அதிகமாகும் போது, பணத்தை ஈட்டுவதிலேயே மனம் செலுத்தும் பொழுது, புகழை சம்பாதிப்பதிலேயே மனம் செலுத்தும் பொழுது, அந்த குழந்தைக்கு இயல்பாக இருந்த தெய்வ சக்தி தடைபடுகிறது, செயல் செய்ய முடியாமல். அதுதான் நோயாக, மன அமைதியின்மையாக மாறுகிறது. மகரிஷி அருமையாக கூறுவார், இந்த சிறு வயதிலேயே ஸ்கூல்லையே இயற்கை தத்துவ கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிரபஞ்ச தெய்வ சக்தியே என்னுள்ளாகவும் இருக்கிறது என்று அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் லெவல்ல தவம் வேண்டாம். 3வது 4வது 5வது அவர்களுக்கு ஏற்ற அந்த இயற்கையை பாருங்க. ஒரு மலர் மலர்கிறது, அது எந்த விஞ்ஞானியாவது மலர வைக்க முடியுமா? அது இயல்பாக மலர்கிறது. 1 கிராம் மண்ணை உற்பத்தி செய்ய முடியுமா? இதெல்லாம் ஆழமாக அந்த குழந்தை மனதில் பதிந்து விட்டால் பின்னாடி எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த ஆன்மீக தன்மை குறையாமல் பார்த்து கொள்ளும். அப்ப அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தால் அந்த குழந்தைக்கும் சமுதாயத்திற்கும் பயன் மிக அதிகமாகும். உலகமே செழிப்பாக மாறிடும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இறைவனே இசை வடிவம்னு பாட்டு ஒண்ணு இருக்கு. அதனால இசைக்கு ஓரளவுக்கு இறைத்தன்மை அதிகமா இருக்குமா? அதனால கேட்டேங்க ஐயா. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா? இசை என்பது ஒரு நல்ல விஷயம்தான். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே தவம் செய்யாதவர்களுக்கு பொருந்தும். தவம் செய்கிறவர்களுக்கு அந்த கும்மிருட்டில் சுத்த வெளியில் மனம் நிற்கும் பொழுது பல மடங்கு அமைதியை ரிலாக்ஸா கொடுத்துரும். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரிஷியே சொல்லியிருக்கார், ஒரு நல்ல இசை, ஒரு நல்ல கருத்துள்ள நாடகம், இதையெல்லாம் பொழுதுபோக்காக வைத்துக் கொள்வதில் தவறில்லை. ஆனால்
இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. அதனால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கு. அதனால தவம் செய்துட்டு ரிலாக்ஸ் பண்ணாலே போறோம், அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிகள் அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலாமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த நிறைவேறாத ஆசை பூரா அதனுடைய ஒத்த குணம் உள்ளவங்கள்ட்ட போய் அட்டாச் ஆகி அது செயலுக்கு வரும்னு சொன்னீங்க. ஆமா, அந்த மாதிரி நல்ல ஆசைகளும் வரும், அப்ப கெட்ட ஆசைகளும் வரும் செயலுக்கு. அப்ப அது சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு தானையா? நிச்சயம் பாதிப்பு தான். அதனாலதான் சடங்கு முறையாக அந்த 16 நாட்கள் வைத்து அத மந்திரத்தின் மூலமாகவும் எந்திர தந்திர மந்திரம் என்ற முறையில் அதற்கு மந்திரங்களை சொல்லி விதவிதமாக அந்த சோலை பூமியின் ஆகர்ஷண சக்திக்கு மேல கொண்டு போய் விட்டுடுறாங்க. மேல போய் வான்காந்தத்துல பதியும் இல்லையா? ஆமா, திவசம் பூமியின் ஈர்ப்பு ஆற்றலுக்கு உள்ளாக இருந்தால் அது மெட்டீரியல் லைஃப்ல நிறைவேறாத ஆசைகள்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல்ல நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் அது சூரிய களத்திற்கு போய்விடும், பிரபஞ்ச களத்திற்கு போய்விடும். சரிங்க. அப்ப அந்த மெட்டீரியல் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த மெட்டீரியல் ஆசைகள், தவறான ஆசைகள் அப்ப எங்க போய் அட்டாச் ஆகுது? ஆகர்ஷண சக்திக்கு உட்பட்டது. சப்போஸ் நான் ஒரு ரொம்ப ஆசைப்படுறேன், ஒரு சொந்த வீடு கட்டணும்ட்டு, என் வாழ்நாள் ஆசை அது. அந்த ஆசை பாதி வரும் போல இருக்கு. ஆனா அந்த சமயத்துல என்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் என்னுடைய ஆன்மாவானது அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய குடும்ப அங்கத்தினரிடம் இருந்து கொண்டு அதற்கான செயலை செய்ய வைத்து அந்த ஆசை நிறைவேறிவிடும். அவர்களுக்கு தூண்டுதல் கிடைக்கும். நெருங்கிய உறவினர்கள், மகள்கள், தாய் தந்தையர்களுக்கு தான் முதல்ல இது வரும். சரிங்கய்யா. நீங்க ஒரு இதுல சொன்னீங்க எந்த சடங்குகளும் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இல்லைன்னு மகரிஷி கூட சொல்லலப்பா. மகரிஷி சொல்றாரு, நல்லா சிந்திச்சு எந்தெந்த காலத்தோ ஏற்படுத்திய சடங்கு முறைகள் இந்த காலத்தில் இன்று உனக்கு உடலுக்கு மனதுக்கு துன்பம் அளிக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மெட்டீரியல் லைஃப் அது அப்புறம் எங்க போகும்? சமுதாய சடங்குகளை செய்யலைன்னா, சடங்குகள் நீங்க செய்யலைனாக்க அந்த காந்த களத்தில் அது இருந்து கொண்டு தக்க மனிதர்கள் பால் இணைந்து அந்த ஆசையை நிறைவேற்றி. ஒரு திருடன் இருக்கான், திருடன் பெரிய பிளான் போட்டுட்டான், முடிய போற சமயத்துல உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனோட சோல் என்ன ஆகும்னா சாதாரண ஒரு திருடன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அட்டாச் ஆயிருது. அவனுக்கு அட்டாச்சு புது புது ஐடியா எல்லாம் வரும் அவனுக்கு. இப்படி செய்யலாம், அப்படி எங்கேருந்து வந்தது? மகரிஷி அவர்கள் அதை வேறு மாதிரியா சொல்றாங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படும் பொழுது முட்டாள்களோட ஆன்மாக்களோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த கோபத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றே தெரியாது, உங்களுக்கு உங்களை மறந்து வயலண்டாக இருப்பீர்கள் என்று சொல்றார். உங்க குணம் அது இல்லை, சாந்த குணம்தான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டதுனால அந்த கோபத்தோடு உயிரை விட்டு ஆன்மாக்களோடு தொடர்பு ஏற்பட்டு அது உங்கள் குணமாக அந்த சமயத்தில் மாறிவிடுகிறது. பாத்துங்க. சரிங்க. அப்ப இந்து மதத்துல அல்லாதவர்கள், சடங்கு ஏற்றாதவர்களுடைய இப்ப ஆக்சிடென்ட் ஆகுது, இந்து மதம் அல்லாதவர்களுடைய ஆன்மா பூரா நீங்க இப்ப சொல்ற மாதிரிதான் அது அட்டாச் ஆயிடுதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் மேலும் மேலும் பேராசை அதிகமாகிறது, வஞ்சம் அதிகமாகிறது. போன தலைமுறைக்கு இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகிறது என்றால் இப்பொழுது
அந்த தெய்வத்திற்கு, இயற்கைக்கு மதங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அது நிறைவேறாத ஆசைகள் யாருக்கு இருந்தாலும் அது தக்க மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றும். இதுதான் சட்டம், இயற்கை சட்டம். சில இடத்துல சொல்றாங்க அவங்க அதிகமா கடவுள இருக்கிற நாம முடிந்த வரையிலும் நிறைவேறாத ஆசைகளை வைத்துக் கொள்ளவே கூடாது. அதுதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி அற்புதமா கொடுத்திருக்காரு. ஒன்று ஆசையை நிறைவேற்ற திட்டமிட்டு செயல்படுத்துங்க, இல்லைன்னா டோட்டலா டெலீட் பண்ணுங்க. அப்ப நமது உயிர் உடலை விட்டு போகும்பொழுது ஜெட் ராக்கெட் மாதிரி பறந்து போயிடும், சூரியத்தோட சேர்ந்துடும். சரிங்க. சாமி சில இடத்துல சொல்றாங்க அவங்க உறவினர் யார் மேல அதிக அன்பு வச்சிருக்காங்களோ ஆமா அவங்கள்ட்டையும் போய் ஒத்த குணம் இல்லாட்டியும் அவங்கள்ட்ட அட்டாச் ஆகுமா? ஆமா ஆமா அதுதான். எந்த உயிரை, எந்த குணத்தை, எந்த பொருளை, எவ்வுயிரை அடிக்கடி நினைக்கிறோமோ, அன்பு இருக்கும்போது அதிகமா இருக்குல்ல, அவங்கள்ட்ட அட்டாச் ஆயிடும்னு எடுத்துக்கலாம். அப்ப அவங்க உயிரை விட்ட பிறகு அந்த ஆன்மா எங்க போகும்? இங்கதான் வரும். ஆன்மாவுக்கு ஏஜ் ஆயிட்டா பெர்சன்டேஜ் கம்மியாகுமா சார்? ஆமா, குறைஞ்சிரும், அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். அதனால முதிர்ந்து இறந்தால் 80 வயதுக்கு இறந்தால் அவர்களுக்கெல்லாம் அதிக சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்ய தேவையில்லை. அவர்கள் உடலிலும் தெம்பு இருக்காது இறக்கும் பொழுது, இயல்பான மரணம். அதனால மனதிலும் பெரிய ஆசைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி எடுத்துக்கலாம். அதனால அது வீக்கான சோல் தான், அது ஒன்னும் ஆபத்தையே செய்யாது, எங்கேயும் அட்டாச்சும் ஆகாது. இன்டென்சிட்டி குறைஞ்சிருதுன்னு சொல்றீங்க. ஆமா 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 இன்டென்சிட்டி. நல்ல விளக்கம்யா, ரொம்ப நன்றி. கொலை, தற்கொலை, போர்ல சாகுறாங்க, கொத்து கொத்தா சாகுறாங்க, இதெல்லாம் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஏரியால மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ரொம்ப நாளாகும். அது ரொம்ப கஷ்டம், என்ன பண்ண முடியும்? நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி என்னவெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஏனென்றா அவர் வாழும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அவருடைய ஆசிரியர் பேச்சுக்கு போய் என் மனதில் இருக்கிற வினாக்கள் எல்லாம் கேட்டு, என் மனைவி மனதில் இருக்கிற வினாக்கள் எல்லாம் கேட்டு, திருவான்மியூர்ல வியாழக்கிழமை அவர் துரியாதீதத்தை நடத்தும் போது பக்கத்திலேயே உட்கார்ந்து அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டதுனால ஏதோ அவர் சார்பாக நமக்கு தெரிந்த பதில்களை கொடுக்க முடிகிறது. தைரியமாக எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கள் என்றும் சொல்ல முடிகிறது. பயிற்சி தான். நன்றிகள் ஐயா. ஐயா, நேரம் கருதி நிறைவு பண்ணிக்கலாமா? இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் கேள்வி கேட்கட்டும். நானும் சீக்கிரமா ஒன் வேர்டு கொஸ்டின், ஒன் வேர்டு ஆன்சர். சரிங்க, வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். டக்குன்னு சொல்லுங்க. சந்தோஷம் ஐயா. ரொம்ப கடைசியா கேக்குறேன், உண்மைட்டீங்க. ஆனாலும் என் மனசுல இருக்க சந்தேகத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்ன எல்லா விளக்கமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயா. துணிச்சலாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க, ரொம்ப அருமை. இந்த மாதிரி யாரும் துணிஞ்சு விளக்கங்களை சொல்றது கிடையாது. தைரியமா பட்டும் படாமலும் சொல்லுவாங்க. அதை நான் சொல்லித்தான் ஆகணும். அடுத்தது எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சாமிஜி இருக்கும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி நானும் 5-6 தடவை ஆசிரியர் பயிற்சிக்கும் மௌனத்துக்கும் போய் நான் சாமிஜியோட கலந்துருக்கேன். அப்போ நான் ஒரு மௌனத்துல சாமிஜிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். பல முறை நான் சொந்த வீட்டுக்காக முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்போ ஒரு வாய்ப்பு வருது, நான் முயற்சி பண்ணலாமா ஐயான்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன் ஐயா. மௌனத்துல இருந்த சாமிஜி இன்னும் ஒரு ஆண்டு தள்ளி போடலாமேன்னு அவருடைய கைப்பட எழுதி கொடுத்தாருங்க ஐயா. அப்போ நான் அதே மாதிரி வச்சிருந்து மறு வருஷம் மௌனத்துக்கு போகும்போது அவர்கிட்ட நான் அந்த லெட்டரே கொடுத்து இப்ப நான் தொடர்ச்சி முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் ஐயா. அவங்க உமா அம்மா இருந்தாங்க,
அவங்க கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, சாமிஜி சொன்னாரு, இப்ப நீங்க முயற்சி பண்ணா நடக்கணும், சாமிஜி சொன்னாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த லெட்டரை. நான் வாங்கினேன், வீடு வாங்கினேன் ஐயா, கட்ட முடியல, வாங்கினேன். அந்த வீடு எனக்கு இப்ப தக்க வச்சுக்கல, முடியல, சூழல் அது விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது சாமிஜியோட அப்ரூவல் கிடைச்சும் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல எனக்கு அது ஒரு நினப்பு வந்துகிட்டே இருக்கு ஐயா. அது என்ன காரணம்னு அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா சுருக்கமா கேளுங்க, இவ்வளவு விளக்கமா பரவாயில்ல. எல்லாவற்றுக்கும் மூலம் வந்து நவ கிரகங்கள்மா. ராகுவோட அருள் இல்லை என்றால் வீடு வாங்குவது கடினம். என்னதான் நாம திட்டம் போட்டா கூட அந்த சொத்துக்கள், வீடு, மனைகள் இவைகளெல்லாம் ராகு குரு இந்த அருள் இருக்கணும். மேபி உங்களுக்கு அந்த பிறவிலேயே அந்த அருள் குறைவாக இருந்திருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆசையை டெலீட் பண்ணிட்டு உலகமே எனக்கு சொந்தம், வாடகை வீட்டில் இருந்தா கூட நான் இஷ்டத்துக்கு எங்க வேணா போய்க்கலாம், எந்த இடத்துல வேணா போகலாம், அதுல ரிப்பேர் வந்தா கவலை இல்லை, அது சொத்தாக இல்லாதனால அடுத்த தலைமுறையினருக்கு யாருக்கு எழுதி வைக்கணுங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னு மனதை தேற்றி கொண்டு அந்த நவ கிரகங்களின் அருள் எதற்கெல்லாம் இல்லையோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகணுமா. வாழ்க வளமுடன். அடுத்தவர். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஆல்ராஜ். நன்றிகளம்மா. சுருக்கமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். அந்த பால்ராஜ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வியை சுருக்கமா கேளுங்க ஐயா, டைம் ஆயிடுச்சு. பால்ராஜ் ஐயா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பருக்கு போயிடலாம்மா. வாழ்க வளமுடனம்மா. சொல்லுங்க, என்ன கேள்வி? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரை நல்லா இருந்ததுங்க ஐயா. ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் சொல்றதுக்கு, நாங்க பெரம்பலூர் மன்றத்துலங்க ஐயா, இந்த தவத்தெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சாதாரணமா ஒரு மலரை நினைச்சுக்கிறது, பஞ்சேந்திரிய தவத்தை தோலை நினைச்சு, அந்த மாதிரி ஒரு 6வதுலேருந்து 8வது வரை 10வது வரை பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியாகவும் சொல்லி கொடுத்தாங்க ஐயா. குழந்தைங்களுக்கும் இது வந்து எடுக்க முடிஞ்சது, சொல்லி கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப சிறப்புமா. வாழ்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா, உங்களோட உரைகள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. உள்ளத்திலேயே இயற்கை கல்வியை நீங்க கொடுக்கிற மகத்தான பணியை செய்றீங்க. வாழ்த்துக்கள். நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. நீங்க சொல்றீங்க நம்ம எல்லா கருமையும், உலகத்தில் உள்ள எல்லா கருமையும் இன்டர்லிங்க் கனெக்டட் ஐயா. ஆனா வந்து நீங்க வயசாவ அந்த கருமையத்தினுடைய தனிவு பதிவு கம்மியாயிடுன்னு சொல்றீங்க, அதனுடைய தாக்கம் கம்மியாயிடுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த உலக போர்கள் வந்து இவ்வளவு தூரம் நடக்குது, அதுக்கும் நீங்க காரணங்கள் சொன்னீங்க. அந்த 3வது உயிரினத்துல இருந்து வந்ததுனாலதான் சண்டை ஏற்படுதுன்னு சொன்னீங்க ஐயா. ஆனா எவ்வளவு இன்னல்கள் வந்து படுறாங்க மக்கள், அவ்வளோ பொருளாதாரம், எவ்வளோ ஏற்றத்தாழ்வு, எல்லாருக்கும் மக்கள் எவ்வளவு தூரம் சொன்னாங்க. நீங்க அதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நல்லதுங்க ஐயா? ஒண்ணுமே செய்ய முடியாது. தனி மனிதனாக நாம் எதுவும் செய்ய முடியாது. நாம் அப்படி செய்தாலும் நமது வாழ்க்கையை இழக்க நேரிடும். அங்கு பெரிதாக பயனாக மாறாது. அதனால் அதையெல்லாம் என்கிற தெய்வத்திற்கு விட்டுவிட வேண்டும். செயல் விளைவு தத்துவத்திற்கு ஏற்ப அங்கு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. நாம் வாழ்த்தலாம், அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டியதுதான். வேறு எதுவும் செய்ய முடியாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உணர்ந்து சொல்றீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலசுப்ரமணியன் ஐயா, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய சாரம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க ஐயா. மனதுல இருந்த கேள்விகள், இது நாள் வரைக்கும் வேதாத்திரத்துல இருந்தோம், நம்ம கோயில் போர் இது போல மனித வாழ்க்கையில இருக்க பிரச்சனை முழுசும் கொடுத்துட்டீங்க. மிகவும் மகிழ்ச்சி. நீங்களும் உங்களோட அன்பு கொடுங்க. வாழ்த்துக்கோங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே வாரத்துல முடிச்சிருக்கீங்க. வாழ்த்து சொல்லிதான் ஐயா போன் பண்ணேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவாக கேலக்ஸி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். கேலக்ஸி, நீங்க பேசலாம். உங்க பேரை சொல்லிட்டு. வாழ்க வளம். கேலக்ஸி M01, நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. நீங்க யாரு பேரை சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். ஹலோ. வாழ்க வளமுடன். ஹலோ. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. தத்துவங்கள் எல்லாமே ரொம்ப எளிய முறையில நம்ம
அருள் தந்தை சொன்ன மாதிரி, அருள் தந்தையே வந்து சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான முறையில சொன்னீங்க. வாழ்த்துக்களையா. அதாவது அதாவது கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க, கர்ம வினைகள் அப்படிங்கிறது பொல்லாதது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா நான் ரிப்ளை பண்ணி விட்டது என்னன்னா, கர்ம வினைகள் பொல்லாதது அல்ல, எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம செஞ்ச செயல்கள் தான் நம்ம முன்னாடி பொல்லாததா வந்து நிக்குதுன்னு சொல்லி போட்டு விட்டுறோம். அந்த அளவுக்கு அருள் தந்தை நம்மளை உணர வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காட்டானை மேலேறின்னு சொன்னாங்கல்ல சித்தர்கள், அந்த கவி மூலமா அதாவது நம்ம எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும், நம்ம பயிற்சிகள் பண்ணினாலும் அதாவது 10 படியில வந்து பாத்தீங்கன்னா 4 படி ஏறுனா 6 படி சறுகிற மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்குது. நம்ம பயிற்சிகள் அந்த அளவுக்கு செய்ய முடியாம பதிவுகள் வந்து ஆட்கொள்ளுது. அப்ப நம்ம வந்து அந்த பதிவுகளை எதிர்கொண்டு நம்ம வந்து அந்த இறை சக்தியை அடைகிறதுக்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளலாம்யா? குருவை இருக பற்றி கொள்ள வேண்டும். விடாமுயற்சி தேவை. குருவை இருக பற்றி கொள்ள வேண்டும். எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு குழந்தை நடையை பழகும் பொழுது எவ்வளவு தடவை விழுறது நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு 1000கணக்கான தடவை அந்த குழந்தை, படுத்த குழந்தை எழுந்து நிமிர்ந்து நடப்பதற்குள் விழுகிறது. ஆனால் முயற்சியை கைவிடுவதில்லை. அதை நல்லா வச்சுங்க. ஒவ்வொரு தடவை நீங்க தவம் செய்யும் பொழுதும் அது கீழே விழுந்தாலும் அந்த ஆற்றல் உள்ள முன்னேற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி, பயிற்சி, வெற்றி தான். இதற்கு வேறு கிடையாது. விடாமுயற்சி, குருவருளை நினைந்து கொண்டு தவம் செய்துட்டே வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். ஓகேங்கய்யா, தேங்க்யூங்கய்யா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. உங்க பேர் சொல்லலையேம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்க பேர் சொல்லிடுங்கம்மா. வாழ்க வளமுடன். என்னோட நேம் வந்து மீனாங்கம்மா, திருநெல்வேலி மாவட்டம். நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே